சூர்யா மாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவங்க ஒரு ஃபோட்டோவில் ஒரு வாட்ச் இருந்தது, கண்டிப்பாக அந்த வாட்ச் யாருக்குள்ளதோ அவங்க தான் குற்றவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பார்த்தோம்னா சூர்யா அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே அவங்க வாட்ச் எடுத்துருந்தாங்க. அதே இடத்துக்கு துர்காவும் வந்துருந்தாங்க. ஐயோ, துர்கா வரக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒளிஞ்சிட்டு இருக்கவும், அப்போ துர்கா அந்த வாட்ச் எடுக்கிறதுக்காக வராங்க. பார்க்கும்போது அந்த வாட்சை காணலை. அது எப்படி ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த வாட்ச் இருந்தது, இப்போ மட்டும் அந்த வாட்ச் இல்லாமல் போச்சுது. அப்போது ஆக மொத்தத்தில் யாரோ தான் இந்த வாட்ச் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து போகவும், அப்போ சூர்யாவும் அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காவுக்கு அந்த ஃபோட்டோவில் உள்ளது நினைவாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த ஃபோட்டோவை வேறு யாருக்கிட்டையுமே காட்டலையே, சூர்யா கிட்ட மட்டும்தானே நம்ம காமிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தாரா பொய் சொல்லி சூர்யாவை காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க பேச்சை நம்பி சூர்யாவும் தாரா கூட போகவும், தாராவோட திட்டமே அந்த வைரத்தை எப்படியாவது எடுக்கணும், அப்போ புத்துக்குள்ளே அந்த நெளிஞ்சிட்டு இருக்குத வெளியே வர வைக்கணும். வெளியே வர வைக்கணும்னா அது சூர்யாவால் மட்டும்தான் முடியும். சூர்யாவை பழி வாங்குறதுக்காக புத்துக்குள்ளது வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம புத்துக்குள்ளே ஈஸியாகவே அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாரா பார்த்தோம்னா சூர்யாவை காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே அந்த புத்து பக்கத்தில் வந்ததுமே தாரா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சூர்யா நீங்கள் இரு, நான் வார அப்படின்னு சொல்லிட்டு போகவும், உடனே தாரா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுப்போ கரெக்டாக நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது சூர்யா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சுது. இது சங்கரபாண்டி சொல்லவும் உடனே தாரா பார்க்குறாங்க. ஆமாடா, நீ சொல்ல மாதிரிக்கு கரெக்டு தான், நெளிஞ்சிக்கிட்டு வெளியே வந்துருது, சூர்யாவை பழி வாங்குறதுக்காக அதை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் சூர்யா ஓடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா துர்கா எப்படியாவது அவங்க சூர்யாவை காப்பாற்றணும். ஏன்னா துர்காவுக்கு அந்த சக்தி சொல்லிடுது, அதாவது சூர்யாவுக்கு இந்த மாதிரிக்கு நெளிஞ்சிட்டு இருக்கிறதால ஆபத்து வந்திருக்குதுன்னு. அதனால அவங்க சாமியை கும்பிட்டு அவங்க அங்கே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதுவும் தாரா கூட போயிருக்கிறாரு, அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவர் ஏதாவது ஆபத்தில் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. நெளிஞ்சிட்டு இருக்குது பார்த்தோம்னா சூர்யாவை கடிக்கிறதுக்காக வரும்போது, அப்போ சாமிக்குள்ளது நெளிஞ்சிட்டு இருந்து அங்கே வந்துருது. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா தாரா புத்துக்குள்ள இருந்து அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக புத்து பக்கத்தில் வராங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க மணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக அந்த சாமிக்குள்ளது நெளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் புத்துக்குள்ளே நெளிஞ்சிட்டு இருக்கிறது ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. இதனால ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாமி கிட்ட நெளிஞ்சிட்டு இருக்குது அவங்க பார்த்தோம்னா சூர்யாவை காப்பாற்றிடுவோம். இந்த புத்துக்குள்ள இருந்து நெளிஞ்சிட்டு வந்ததில்ல, அது திரும்பவும் புத்துக்குள்ளேயே போகிறதுக்காக ஓடி அங்கே வருது. இது தெரியாமல் தாரா உள்ள கையை விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது புத்துக்குள்ளே அவங்க கையை விட்டு வைரத்தை எடுக்கிறதுக்காக இருக்கவும், கரெக்டாக அந்த நேரத்தில் அது வந்துடவும், அப்போ ஐயோ இது வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா வைரத்தை எடுக்காமையே ஓடி வந்துருந்தாங்க. அப்போ சங்கரபாண்டி கேட்குறாங்க, என்னக்கா வைரத்தை எடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் எடுக்க முடியாமல் போச்சுது, அந்த புத்துக்குள்ளே இருக்குது திரும்பவும் வந்துருச்சு அப்படிங்கிறவும், என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், சூர்யாவை எதுவும் பண்ணலை பொழுது அப்படின்னு சொல்லும் போது சூர்யா நின்றுட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூர்யா நிற்கிறத பார்த்துட்டு தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சூர்யா, நீ எங்கே போயிட்ட, உன்னை இங்கே தானே இருக்க சொன்ன அப்படிங்கும்போது, இல்லைம்மா அது நெளிஞ்சிட்டு இருக்குது, என்னை கடிக்கிறதுக்காக வந்தது, நல்ல வேலை இன்னொன்று என்னை காப்பாற்றிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலா போச்சுத, சூர்யாவை அதை கடிக்க வரக்கூடிய நேரத்தில் நம்ம வைரத்தை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதா. அப்போது சூர்யாவை ஏதோ ஒரு சக்தி தான் காப்பாற்றி இருக்குது, அது வேற யாராவது இருக்கும், மாறியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாரா நினைக்கிறாங்க. சரிப்பா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க துர்கா அவங்களுக்கு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைலான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரிக்கு ஆபத்து வந்தது அப்படின்னா நான் தப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துர்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா அந்த வாட்சை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. வாட்சை எப்படி மறைஞ்சு போச்சுது, யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, இந்த ஃபோட்டோவை நம்ம யாருக்கிட்டலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும், அப்போ சூர்யாவும் அதில் வராங்க. சூர்யாக்கிட்டே இந்த ஃபோட்டோவை நம்ம காட்டோம்ல, ஐயோ அதுக்காக சூர்யாவை போய் நம்ம சந்தேகப்பட முடியுமா என்ன, ஒருவேளை சூர்யா வேற யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமோ, அவங்க குற்றவாளியாக இருப்பாங்களோ அப்படின்னு துர்கா சூர்யா பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது சூர்யா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே துர்கா யோசனையோடு இருக்கும்போது சூர்யா கேட்குறாங்க, என்ன துர்கா என்ன யோசனையோடு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க
உங்கள்கிட்ட வந்து நான் ஃபோட்டோ காட்டினோம்ல, அப்போ அந்த வாட்ச் அங்கே தானே இருந்தது. ஆனால் நான் நேரடியாக அந்த வாட்சை எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த வாட்ச் கிடைக்கலங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நான் ஃபோட்டோ வந்து யாருக்கிட்டெல்லாம் காட்டணும் அவங்க தான் வந்து யாராவது குற்றவாளியாக இருக்கணுங்க. அப்போ உங்ககிட்டேயும் தான் நான் அந்த ஃபோட்டோவை காட்டினேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன துர்கா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் உங்களை தப்பாக நினைக்கல, ஆனால் அந்த ஃபோட்டோவில் உள்ள விஷயத்தை பற்றி நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா, ஒருவேளை அவங்க குற்றவாளியாக இருக்கலாம்ல துர்கா வந்து கேட்கவும் இதை கேட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ கிட்டத்தட்ட என்ன நம்மளை நெருங்கிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சூர்யா வந்து யோசனையோடு இருக்கும்போது உடனே துர்கா வந்து சூர்யான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே என்ன துர்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி வேறு யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை துர்கா நான் வந்து யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு வந்து டைம் ஆகிப்போச்சு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு துர்கா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.